ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அம்மணி கொழுக்கட்டை. இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நம்ம இதை வந்து தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சிட்டா உங்களுக்கு வந்து கட்டி இல்லாத ஈஸியாக கலர வரும். நல்லா வந்து இதை நிறைய தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாத. இதை நான் கரைச்சிட்டு இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு நம்ம வந்து 2 சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாத வரும் வானலியில். இப்போ வந்து ஒரு வானலி வச்சுட்டு அந்த வானலியில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த மிக்சரை சேர்த்து நல்லா வந்து நம்ம கலரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கெட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கைவிடாத நல்லா இதை வந்து கலரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்காதையும் நல்லா வெந்தும் வரும் எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா நான் கலரிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியும் இதுவுமாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருண்டு பதத்தில் வருது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். நல்லா கையில் ஒட்டாத பதம் வந்ததும் இதை வந்து எடுத்துடலாம். இப்போ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கையில் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாமே. நான் வந்து எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பேர் வந்து மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து அதுக்கு இட்லி பாத்திரத்தை வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சூடு பண்ணி. அது நல்லா ஸ்டீம் வந்துட்டுருக்கு. நல்லா ஹாட்டாக இருக்கும்போது நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிங்கனாலே நல்லா மேலெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலன்னு சாஃப்டாக வெந்து வரும் கொழுக்கட்டை. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ நான் எடுத்துருக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கு. நம்மளுக்கு இதை ரெடியாக தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மேல் பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா, பெருங்காயம் இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். மிளகா பொடி தான் நம்ம பேசிக்காக ரெடி பண்ண போகிறோம். இப்போ வந்து உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் எடுத்துகிட்டு அடுத்தது வந்து கடலைப்பருப்பு அதே அளவுக்கே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மிளகாயும் பெருங்காயமும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு காரத்துக்கு நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எடுத்ததுனால 2 மிளகா தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமாக மறக்காமல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மிளகா பொடிக்கு. இது கூட சில பேர் தனியாக கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த டேஸ்ட்லாம் பிடிக்கும்னா. உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து பொடியாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ அரைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மணியெல்லாம் இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா பிரித்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒரு வானலியில் நம்ம கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம வந்து பிரட்டி விட்டோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி. இப்போ வந்து கடுகு போட்டிருக்கோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயிலே தாளிங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம கருவேப்பிலை, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிலே போட்டிருக்கேன் மிளகா பொடியில், அதனால் இதை சேர்க்கல. ஏன்னா பெருங்காயம் சேர்த்தாலும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து மேல் பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியுமே இது கூட சேர்த்து நல்லா நம்ம வந்து பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவி, பொடி சேர்க்கலை அப்படின்னா தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். இது மிளகா பொடி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான அம்மணி கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெளியிலலாம் வாங்காது. இதை வந்து உங்கள் வீட்டு பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க இந்த ஹாலிடேஸ் டைமில். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.